ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான மேங்கோ ஸ்குவாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல மாம்பழத்தை அரைச்செடுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு நல்லா பழுத்த இனிப்பான மாம்பழங்கள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்கலாம். இதில் தண்ணி சேர்க்காம இந்த மாம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போது தான் நமக்கு நல்லா ஸ்மூத்தான மேங்கோ பல்ப் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை வடிகட்டி எடுத்தாச்சு. வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை அளந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு மேங்கோ பல்ப் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம மேங்கோ ஸ்குவாஷ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மேங்கோ பல்ப் அளந்தெடுத்த கப்பிலேயே 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற மாம்பழங்கள் இனிப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 1.5லேருந்து 2 பங்கு அளவுக்கு கூட சர்க்கரை சேர்க்கலாம். கூடவே அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை கரைஞ்சி இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாகுபதம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கம்பி பாகுபதம் அளவுக்கு இருக்குது. இப்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மேங்கோ பல்ப்பை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மேங்கோ பல்ப்பை இந்த சர்க்கரை பாகோட சேர்த்து கலக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக இதை மிதமான தீயில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா சூடார வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பதம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே சூடார வச்சு எடுத்தாச்சு. நல்லா சூடார வச்சு எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலாக மாற்றி வைக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான மேங்கோ ஸ்குவாஷ் ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கலை. அதனால் அதிக நாள் இதை ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு 2 வாரம் வரைக்கும் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக இந்த மேங்கோ ஸ்குவாஷை பயன்படுத்தி நம்ம ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் 2 ஐஸ் கட்டிகள் சேர்க்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த மேங்கோ ஸ்குவாஷ் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்தெடுத்தோன்னா நம்மளோட சுவையான மேங்கோ ஜூஸ் ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.